Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை 5:40 மணிக்கு இந்திய அமெரிக்க கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள நிசார் செயற்கைக்கோள் ஏவும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதனை காண இஸ்ரோ அருங்காட்சியகத்தில் தமிழக மாணவர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இந்திய அமெரிக்க கூட்டு தயாரிப்பில் உருவாகியுள்ள நிசார் செயற்கைக்கோள் இன்று ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து மாலை 5:40 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டினுடைய முனை பகுதியில் தான் நிசார் செயற்கைக்கோள் அமைக்கப்பட்டிருக்கும். சுமார் 2378 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளை இந்தியா மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகள், அதாவது இஸ்ரோ மற்றும் நாசா விஞ்ஞானிகள் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். இதுவரை தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள்களிலேயே புவிநோக்கு செயற்கைக்கோள்ல மிகவும் திறன் வாய்ந்த ஒரு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுது. அதாவது பூமியினுடைய மேல்வட்ட பாதையில இருந்து 750 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும், நிலவியல் மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் மற்றும் நிலவியல் ரீதியான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனிக்க முடியும் என கூறப்படுகிறது. இந்த முக்கியமான திட்டத்தின் காரணமாக தற்போது பள்ளி மாணவர்கள் பலரும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகப்படியாக மாணவர்கள் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு வந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. இஸ்ரோவினுடைய மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மியூசியத்தில் பல வகையான செயற்கைக்கோள்கள் மற்றும் லான்ச் வெஹிக்கிள்கள் குறித்தான ஒவ்வொரு காட்சிகளும், மாதிரி வடிவங்களும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஆரியப்பட்டால ஆரம்பிச்சு லாஸ்டா அனுப்பப்பட்ட முக்கியமான ஒரு விண்கலமான சந்திரயான் வரையுமான அனைத்து திட்டங்களும் இங்கே மாதிரி வடிவத்தில் வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக வரக்கூடிய மாணவர்கள் இதை வியந்து பார்க்கிறார்கள். எப்படி சேட்டலைட் செயல்படுது, லான்ச் வெஹிக்கிள்ஸ் எப்படி பூமியினுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி மேலே செல்கிறது, அதில் பயன்படுத்தக்கூடிய என்ஜினுடைய ஸ்பெசிபிகேஷன் என்ன, ஒவ்வொரு விவரங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அறிவுசார் மையமாக இது விளங்குது. 2018ஆம் ஆண்டு இது திறக்கப்பட்டாலும் முழுமையாக இப்போதுதான் செயல்பாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க, அதாவது 12,000 கோடி செலவுல வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த நிசார் திட்டத்தை கண்டுகளிப்பதற்காக பலரும், சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ மையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.